அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது காவல் தெய்வத்திற்கு உகந்த ஆடி மாதத்தை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்முடைய முன்னோர்கள் பஞ்சபூதங்களில் சீற்றத்தை கட்டுப்படுத்த ஊர்களில் எல்லை மற்றும் காவல் தெய்வத்தை வழிபட்டு பல்வேறு இயற்கை சீற்றத்தை தணித்ததாக ஆன்றோர்கள் கூறுகிறார்கள். அத்தகைய காவல் தெய்வத்திற்கு விழா எடுக்க சிறந்த மாதமாக ஆடி மாதம் கருதப்படுகிறது. முக்கியமாக இந்த வழிபாட்டிற்கு உகந்த மாதம் என்றாலேயே காவல் தெய்வத்திற்கு ஆடி மாதம்தான். காவல் தெய்வம் என்று ஒன்று ஊரை காத்து வருகின்ற ஒரு சிறிய தெய்வம். காவல் தெய்வங்களை குடிகொண்டுள்ள ஆலயங்கள் எல்லாம் சிறியதாகவே தென்படுகின்றன. ஆனால் திருவிழாக்களில் அந்த பகுதிகளையே காட்டும் அந்த தெய்வங்களுக்கு விதவிதமான படையல்கள், ஆடைகள், அபிஷேக ஆராதனைகள் என்று எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போது வழிபாட்டில் இருந்து வருகின்ற காவல் தெய்வங்களில் முத்துமாரியம்மன், ராக்காட்சி அம்மன், மாரியம்மன், திரௌபதி அம்மன், சுடலைமுத்து, கருப்பண்ணசாமி, காத்தவராயன் சுவாமி, முனியாண்டி சாமி, சொரிமுத்து ஐயனார், சொரிமுத்து சாமி, அடுத்ததாக மாடன், வீரன், இப்படி பல காவல் தெய்வங்கள் உண்டு. பெரும்பான்மையான ஊர்களில் மாரியம்மன் காவல் தெய்வமாக காணப்படுகிறது. காரணம், ஒரு தாயாக இருந்து தன்னை நாடியவர்களை காப்பதில் மாரியம்மனுக்கு ஈடு கிடையாது. தன் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு தாய்க்கு சமமான வேறு எவரை சொல்ல முடியும் என்றால் குறிப்பாக மாரியம்மனை சொல்லலாம். மாரியம்மன் கோவில் இல்லாத ஊரை பார்ப்பது கண்டிப்பாக அரிதாக இருக்கிறது. ஆடி மாதங்களில் கூழும் வேப்பலையுமாக கொண்டாடப்படும் மாரியம்மன் தான் மக்களை காக்க மண்ணில் பிறந்திருக்கிறார் என மாபெரும் தெய்வமாகவே கொண்டாடுகிறார்கள். ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்றும் அம்பாள் மாதம் என்றும் கூறுகிறார்கள். அந்த அளவிற்கு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் விழாக்கள், விரத வழிபாடுகள் களை கட்டி விடுகிறது. ஆடி மாதத்தில் பால்குடம் எடுத்தல், தீ மிதித்தல், பொங்கல் வைத்தல், வழிபாடு செய்தல், சிறப்பு பூஜைகள் செய்தல், கூழ் ஊற்றுதல், அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபடுதல் என்று பல இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதத்தில் சிறப்பு மிக்க மாதமாகவே பார்க்கப்படுகிறது. தமிழ் மாதங்களை உத்தராயணம், தட்சிணாயனம் என இரு பிரிவுகளாக கொண்டாடுகிறார்கள். தை மாதத்திலிருந்து ஆடி மாதம், அதாவது ஆடி மாதம் வரையிலான 6 மாதங்கள் உத்தராயணமாகும். எனவே ஆடி முதல் மார்கழி வரை 6 மாதங்களை தட்சிணாயனமாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. தட்சிணாயனம் துவங்கும் ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சும கதிர்கள் வெளிப்படுகின்றன. வேத பாராயணங்கள், மந்திரங்கள் மற்றும் மந்திர தந்திரங்கள் அனைத்திற்கும் மிக முக்கியமான மாதமாகும். வேப்பிள்ளைக்கு அதீத மருத்துவ சக்தி, தெய்வீக குணம் இருக்கிறது. உடல் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. அதற்கு மிகப்பெரிய சக்தியும் உண்டு. எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவான கூழ் சாப்பிட்டாலேயே இந்த மாதத்தில் ஆரோக்கியம் சீராக மேம்படும். ஆடி மாதம் என்றாலேயே அம்மன் வழிபாட்டிற்கு பெருமை சேர்க்கும் மாதமாக இருக்கிறது. இன்று ஓரிரு தினங்களில் ஆடி மாதம் தொடங்கி மிக சிறப்பாக நிலையில் செயல்பட்டு வருகிறது. அம்மன் கோவில்கள், காவல் தெய்வ ஆலயங்களில் திருவிழா ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. ஆடி மாதம் மற்றும் பல்வேறு வழிபாட்டிற்கு விசேஷ தினங்களை கொண்ட மாதம் என்பதால் வீடுகள் சுப நிகழ்ச்சிகள் குறைந்து அம்மன் வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. முக்கியமாக இந்த கிராமப்புற பகுதிகளில் மாரியம்மனைத்தான் அம்மனாக நினைத்து வழிபடுகிறார்கள். அத்தகைய சிறப்பு மிக்க மாரியம்மனை மாரி என்றால் மழை காலத்தை துவங்க போகிறது என்பதற்காக மாரியம்மனை அன்போடு வழங்குகிறார்கள். அம்மனை வழிபட்டால் குலதெய்வத்தை வழங்கியதற்கு சமமாகும். குலதெய்வம் உங்கள் மீது கோபமாக இருந்தால் அம்மனை வழிபட்டு எங்கள் கோபத்தை தணித்து கொள்ளுமாறு குலதெய்வத்தை சொல்லுங்கள் என தாயிடம் வேண்டிக் கொண்டால் காவல் தெய்வமான மற்றும் காவல் தெய்வம், இஷ்ட தெய்வம் அனைத்தையும் அம்மன் அவர்கள் நீங்கள் உங்கள் கோபத்தை தணித்து கொள்ளுங்கள் என கூறும் மிக முக்கிய நாள்தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்தில் பரம்பொருள் சிவபெருமானின் சக்தியை விட சக்தியின் சக்தி சற்று அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த மாதத்தில் சக்தி தேவி அதிகமாக வணங்குகிறார்கள். அனைத்து சக்தி ஆலயங்களிலும் கூட்டம் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றன. இதனால்தான் இந்த மாதத்தின் முக்கிய சிறப்பு. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.
மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.